ஒரு கிராமத்துல 18 வயசு பையன் கவி தன் தாத்தாவின் பழைய புத்தகத்துல ஒரு மர்மமான வரைபடம் கண்டுபிடிச்சான். அதில் எழுதியிருந்தது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதவு அப்படின்னு. கவி தனது நண்பர்களோடு அந்த குகையை தேடி காடு போனான். குகை வாயிலில் ஒரு எச்சரிக்கை: சத்தியம், கருணை, துணிச்சல் உள்ளவர்களுக்கே இந்த கதவு திறக்கும் அப்படின்னு எழுதியிருந்தது. 3 பேரும் மந்திரம் சொல்ல குகை கதவு தானாக திறந்தது. உள்ளே போனவுடன் அவர்கள் ஒரு மாய உலகத்தில் இருந்தாங்க. மரங்கள் பேசின, நதிகள் பாடின, வானத்தில் 3 நிலா. ஒரு மாய மரம் சொன்னது, இந்த உலகத்தை காலராத்திரி என்ற இருள் அழிக்குது, நீங்கள்தான் அதை நிறுத்தணும் அப்படின்னு. அப்போ ஒரு மர்மமான பெண் அவர்களோடு சேர்ந்தாள். அவள் பெயர் வேதா. ஆனா கடைசி நேரத்தில் அவள் உண்மை தெரிய வந்தது. அவள் சொன்னாள், நான் காலராத்திரியின் சேவகி. அவள் துரோகம் காரணமாக காலராத்திரி குகை திறந்தது. இருள் எல்லா இடத்தையும் சூழ்ந்தது. ஆனா நண்பர்கள் தோற்கல. 3 பேரும் சேர்ந்து மறுபடியும் மந்திரம் சொன்னாங்க. வானத்திலிருந்து ஒரு தெய்வீக ஆயுதம் கவிக்கு கிடைத்தது. அதை குகை மீது வீசினான். ஒரே நொடியில் காலராத்திரி அழிந்தது. அப்போ மாய மரம் சொன்னது, யாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லைன்னு.